இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றதற்கு பின்பு அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்க ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டு அது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நமது இந்திய குடியரசு அதிகாரப்பூர்வமாக குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டு இந்திய திருநாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக வரலாற்றிலே அந்த அரசியல் சாசன சட்டப்படி 75 ஆண்டுகளை நாம் இன்றைய தினம் கடந்து வந்திருக்கின்றோம். இதிலே பல்வேறு ஏற்ற இறக்கங்கள், பல்வேறு அரசியல் மாற்றங்கள் எத்தனை இருந்தாலும் கூட அரசியலமைப்பு சட்ட பிறகு நமது இந்தியா ஒரு சுதந்திர நாடாக, உலகம் போற்றும் நாடாக, இன்றைய தினம் ஒரு வல்லரசு நாடாக உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மிக இல்லை. இந்த திட்டத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்த மிகப்பெரிய தியாகிகளெல்லாம் இந்தியா முழுவதும் இருந்தாலும் கூட தமிழ் வேடு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், திருப்பூர் குமரன், அதே போலவே தீரன் சின்னமலை, முத்துராமலிங்க தேவர், இப்படி பல்வேறு தியாகிகளெல்லாம் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தார்கள். அதையொட்டி 1950ஆம் ஆண்டு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு இன்றைய தினம் இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்பத்திலும் சரி, இன்னும் பல எல்லா நிலைகளிலேயும் இந்தியா ஒரு பெரிய வளர்ந்து வரும் நாடாக இன்றைய தினம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே அந்த சுதந்திரத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளையும் அண்ணல் அம்பேத்கரையும் இந்த நேரத்திலே நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் கூட நாம் தொழில்நுட்பத்திலே வளர வேண்டும். அதே போலவே கொசிமா பல்வேறு நிலைகளிலே இருந்து இந்த தினம் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். அதை தொடர்ந்து நாம் பேணி காக்கின்ற வகையிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது இந்திய நாட்டை வலு சேர்ப்போம், ஒரு வல்லரசு நாடாக மாற்றுவோம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி வாயுர வாழ்த்தேனே, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கினேன். இந்தியாவினுடைய குடியரசு நன்னாளிலே தேசிய கொடியாற்றிவிட்டு ஒரு எழுச்சி உரையாற்றி சென்றிருக்கிற நம்ம கொசிமாவுடைய தலைவர் நடராஜன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் இந்த கொசிமாவுடைய முன்னாள் தலைவர் சுருளிவேல் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் நல்லதம்பி அவர்களுக்கும் மற்றும் கொசிமாவுடைய அனைத்து ஆபீஸ் பேரர்களுக்கும் மற்றும் கொசிமாவுடைய பெருமிகு உறுப்பினர்களுக்கும் இந்த இந்தியாவுடைய 75வது குடியரசு நல்வாழ்த்துக்களையும் எனது முதல்கண் வணக்கத்தினையும் ராஜஸ்தான் சார்பாகவும் கொசிமாவின் சார்பாகவும் தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சுதந்திர காற்றினை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எண்ணற்ற பேருடைய மூச்சு காற்று நின்று போனது என்பதை பற்றி யோசிக்க மறந்துவிட்டோம். எத்தனையோ வரலாற்று உண்மைகள் இந்த சமூகத்திலே மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த இந்திய நாடுடைய விடுதலைக்காக போரிட்ட தன்னுடைய இன்னுயிரை நீர்த்தவருடைய வரலாறுகளை மறுக்கப்பட்டு அதை மறைக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலே இருந்து அந்த போரிலே உயிர் நீர்த்தவருடைய பெயர்களை அந்த நாளிலே நான் ஒரு 3 மணி நேரம் பேசுவது வழக்கமாக கொண்டிருக்கிறேன். அந்த காலகட்டத்திலே இன்று அந்த வழியிலே இன்று நாம் குயிலி என்ற ஒரு போராளியை பற்றி ஒரு 3 மணி துளி உங்களிடத்திலே பேச வேண்டும் என்று எண்ணுகிறேன். யார் இந்த குயிலி என்று சொன்னால் அந்த வேலு நாச்சியாருடைய அந்த அரண்மனையிலே அந்த வேலு நாச்சியாருடைய கணவராக இருக்கிற வடுகநாதர் என்ற மன்னருடைய அவையிலே மிக அற்புதமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அந்த வெள்ளையினுடைய சூழ்ச்சியின் அடிப்படையிலே அவருடைய வழக்கமாக கொண்டிருக்கிற அந்த சூழ்ச்சியின் அடிப்படையிலே அந்த வடுகநாதர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அப்பொழுது வேலு நாச்சியார் அங்கிருந்து தப்பிச் சென்று 7 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த காலகட்டம். அப்பொழுது
பெரியமுத்து மற்றும் ராக்கி என்ற தம்பதியினுடைய மகனாக பிறந்தவள் தான் இந்த குயிலி. இந்த குயிலியினுடைய வளர்ப்பு மிகச்சிறந்த தம்பதியினுடைய போர்க்காலத்திலிருந்து அவர்களுக்கு பல கதைகளை சொல்லி அவருடைய தந்தையார் வளர்த்து வருகிறார். அந்த குயிலியுடைய தாயார் ராக்கி அம்மாள் அவர்களும் மிகப்பெரிய ஒரு வீர மங்கையாகவே திகழ்ந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அன்றைய ஒரு காளைகளை அடக்குகிற அந்த ஆண்மகனுக்கு சொந்தமான அந்த விளையாட்டினை ராக்கி அவர்கள் மிகச்சிறந்த கையாளுகிற மிகச்சிறந்த தாயாக விளங்கி இருக்கிறார். அந்த ஒரு போராட்டத்திலே அந்த ராக்கியும் உயிரிழக்கிறார். பிறகு தன்னுடைய அப்பாவுடைய வளர்ப்பிலே இந்த குயிலி வளர்ந்து வருகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் உணவை ஊட்டுகிற பொழுது வடுநாச்சாருடைய வீரத்தையும் ஊட்டியே வளர்க்கிறார் அந்த குயிலிக்கு. ஒரு நாள் இந்த குயிலியை அந்த வேலுநாச்சியாரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே குயிலியும் அவர் அப்பாவும் அந்த அரண்மனைக்கு வருகிறார்கள். அந்த அரண்மனையிலே வாயில்கால் முன் நிற்கிற அந்த மெய்க்காவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. இந்த செய்தி அந்த வேலுநாச்சியாருக்கு எட்டிய பிறகு வேலுநாச்சியார் சொல்கிறார், இந்த அரண்மனைக்கு அந்த குயிலும் அவருடைய தந்தையாரும் எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் வர வேண்டும் என்ற அனுமதியை தருகிறார். அந்த அளவுக்கு வீரம் அந்த வேலுநாச்சியார் இடத்தில் சென்றிருந்தது. அந்த குயிலை பற்றி தெரிந்திருந்தார். பிற்காலத்திலே 7 ஆண்டுகள் அந்த வேலுநாச்சியார் போராடுகிற பொழுது ஒரு காலகட்டத்திலே விஜயதசமி என்று பெண்களுக்கு மட்டுமே அந்த கோயிலுக்கு செல்கிற அனுமதி அந்த அரண்மனை இருக்கிற பொழுது இந்த தருணத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து பெண்களும் தன்னுடைய பக்தியை வெளிக்காட்டுகிற விதமாக மலர்களை கொண்டு மலரோடு மலராக தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் அந்த மலர்கூடையிலே வைத்து அந்த கோயிலுக்கு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது அங்கிருக்கிற பெரும்பான்மையான போர் வீரர்கள் விஜயதசமியை கொண்டாடுகிற காலகட்டத்தில் அனைத்து போர்க்கருவிகளையும் அந்த கோயிலில் வைத்திருக்கிற அந்த நல்ல தருணத்திலே இப்பொழுது போரை தொடங்க வேண்டும் என்ற எண்ணி அந்த குயிலி அந்த போரை தொடங்குகிறார். இருந்தாலும் கூட எத்தனையோ படை வீரர்கள் இங்கு இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே துப்பாக்கி என்ற ஆயுதம் இருந்த காரணத்தினால் இவர்களை வெற்றி கொள்ள முடியாத ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. அதை சற்றும் தாமிக்காத குயிலி இப்படி விட்டால் இந்த போரிலே நாம் தோற்று விடுவோம் என்று நினைத்து அந்த பெண்கள் எல்லாம் கொண்டு சென்றிருந்த அந்த எண்ணெயை தன் உடல் மீது பூசிக்கொண்டு திரியாக இருந்து நாம் எப்பொழுதுமே எதிர்பார்க்காத அந்த 2ஆம் உலகப் போரிலே மட்டும்தான் அந்த பெண் தற்கொலைப்படை இருந்ததாக வரலாறு என்று கூறுகிறது. ஆனால் இந்தியாவிலே ஏன் உலக நாடுகளிலே அந்த 2ஆம் உலகப் போருக்கு முன்பாகவே 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு பெண் தன்னுடைய உயிரை மாய்த்து தன்னுடைய உடலெல்லாம் எண்ணெயை பூசிக்கொண்டு அந்த வெள்ளையர்கள் வைத்திருக்கிற ஆயுத குடங்களை பிரவேசிக்கிறார். அங்கு சுக்கு நூறாக அந்த குயில் உடல் தெரிக்கிறது, உயிரை மாய்க்கிறார். அந்த போரிலே அத்தனை ஆயுதங்களையும் இழந்த வெள்ளையர்கள் அந்த போரிலே தோற்கடிக்கப்படுகிறார்கள். பிறகு அவர்கள் பின்வாங்குகிறார்கள். இதுதான் வரலாறு. அந்த வீரமங்கை விளைந்த மண் இந்த தமிழ் மண். அந்த நேரத்திலே இந்த நேரத்திலே அந்த வீரமங்கைக்காக நாம் அனைவரும் வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்னும் எத்தனையோ வீர வரலாறுகள் இந்த தமிழகத்திலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம் இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நன்னோக்கிலே இந்த நேரத்திலே உங்களிடத்திலே இதை பேசியிருக்கிறேன். இன்னும் எத்தனையோ கால தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய மணியை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி அற்புதமான விழாவினை ஏற்படுத்திய எனக்கு வாய்ப்பினை நல்கிய கொசிமாவின் சார்பாகவும் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தினத்திற்காக இன்னுயிரித்த அனைத்து தலைவர்களுக்கும் நாம் ஒரு மரியாதை நிமித்தம் செய்யும்போது தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் வரும் காலங்களில் குடியரசு தினமானது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பானது வரும் நல்ல அரசாங்கங்களும் நல்ல தலைவர்களும் வர வேண்டும். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாட்டை அடுத்த வழிக்கு எடுத்து செல்வதற்கு நம்மளாம் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் 75வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொசிமா கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நமது தேசிய திருநாளாம் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தின விழாவிற்கும் கொடியேற்றி அந்த மறைந்த தியாக நெஞ்சங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி வருகிறோம். இது பெருமைக்குரிய விஷயம். ஏனென்றால் நமது நாடு
400-500 ஆண்டுகள் வெள்ளையன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அந்த வெள்ளையனை வெளியேற்றுவதற்காக பல தியாக நெஞ்சங்கள் தன்னுடைய முழு நேரத்தையும் இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து பெற்று தந்திருக்கிறார்கள். இதை நாம் வருங்கால சந்ததியருக்கு எடுத்து சொல்லி நாமும் கொண்டாடி மகிழ வேண்டும். இந்த எவ்வளவோ திருவிழாக்களை நாம் கொண்டாடுறோம். ஆனால் இந்த தேசிய திருவிழா ரெண்டுக்கு ரெண்டு வித்தியாசம். மற்றவங்கெல்லாம் தியாக நெஞ்சங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அருமையாக நம்ம குயிலியை பற்றி அவங்க சொன்னாங்க. முதல் தன்னை தானே அழித்து கொண்டு இந்த நாட்டுக்காக தேசத்துக்காக உயிர் நீத்த குயிலியை பற்றி இந்த 2 நாளும் 1947 சுதந்திரம் 15ஆம் தேதி கொடுத்தாலும் குடியரசு நமக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இல்லை. அதை உருவாக்க வேண்டி வெள்ளையன் காலத்திலேயே உருவாக்கப்பட்டதுதான் இந்த அரசியல் நிர்ணய சபை. அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு அதில் அம்பேத்கர் மற்றும் பல தலைவர்களை, அதுவும் சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவங்க, ஒரு அமைப்பில் கொசிமா உருவாக்குறதுனா அதுக்கு ஒரு பைலா இருக்கு, விதிமுறைகள் இருக்கு. அப்பதான் வருங்காலத்தில் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த சட்ட நுணுக்கங்களை அப்பிருந்த தலைவர்கள்லாம் உண்மையானதாகுமா இந்த தேசத்தை தன் உயிரும் மேலாக மதிச்சாங்க. அதனாலதான் பல நாடுகளுக்கு, கனடா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகள்ல இருக்கிற சட்டங்களை எடுத்துட்டு வந்து இங்க அது சம்பந்தமா கலந்து ஆலோசிச்சு எத்தனை 3 வருடங்கள் இதை ஒட்டி ஆராய்ச்சி பண்ணி அம்பேத்கர் அந்த தலைமையில அப்பவே அவங்க வந்து அவ்வளவு தூரம் நுணுக்கமா வருங்காலத்துல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சட்டங்களை வடிவமைச்சாங்க. அது 1949 நவம்பர் மாசமே முடிஞ்சிருச்சு 26ல. ஆனா டிசம்பர்ல குடியரசு தின விழா கொண்டாடல. ஜனவரி முதல் நாள் வந்து உலகமே கொண்டாடும். அப்ப கொண்டாடி இருக்கலாம், அதுவும் கொண்டாடல. ஜனவரி 26 தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா நம்ம சரித்திரத்துல ஜனவரி 26ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு திருநாள். ஏன்னா காந்தி காலத்திலேயே இந்திய தேசிய காங்கிரஸ் 1929ஆம் ஆண்டு லாகூர்ல ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாடு அதே மாதிரி 1929 ஜனவரி 26. அப்ப எல்லா தலைவர்களும் முடிவு பண்றாங்க, இந்த நாளை நாம பூரண சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஒவ்வொரு வருடமும் கொண்டாட வேண்டும். 1047 சுதந்திரம் கிடைச்சாலும் 1929 முடிவு பண்றாங்க. என்ன திட்டம் பாருங்க, எவ்வளவு ஒரு அந்நுண்ணியமான ஒரு நாட்டுப்பற்றோட அந்த மாதிரி ஒரு கொண்டாடி வந்தாங்க. அதனாலதான் இந்த குடியரசு அந்த நாளை நம்ம விட்டுடக்கூடாதுன்னு அந்த தலைவர்கள்லாம் முடிவு பண்ணி குடியரசு தின விழாவை ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடணும்னு சொல்றாங்க. அப்படி அதே மாதிரி குடியரசு தினத்தன்னைக்கு கொடியேற்றது அப்படித்தான். சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம கொடியை கீழே இருந்து தலைவர்கள் ஏற்றலாம். ஆனா குடியரசு அன்னைக்கு ஏற்றுற கொடியே பறக்க விடுறதுதான் அதனுடைய மகிமை. அதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி பெற்ற ஒரு அருமையான திருநாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம். தாய்நாட்டு பற்றோட இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்ம குசிமா செஞ்சுட்டு வருது. இது தொடர்ந்து இது போல வரக்கூடிய முன்னாள் தலைவர்களும் இந்நாள் தலைவர்களும் இது விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு. ஏன்னா வருங்கால சந்ததியருக்கு நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளில் இந்த மாதிரி ஒரு எல்லாரும் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்கள் நாட்டு விடுதலைக்காகவும் போராடிய தியாக நெஞ்சங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். जनगण मन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्रविड़ उच्चल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा
उच्चल जल सिसरंगा तब शुभ नामे गागे तब से आशीष मागे दागे तब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे जय हिंद।